அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு மாபெரும் புரட்சியாளனின் நினைவு நாள். இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் எத்தனை பேர் அவரை அடையாளம் கண்டிருக்கிறது என்பது தெரியாது. பல பேருக்கு அந்த வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் இந்த நாளில் அவருடைய புகழை போற்றி பாராட்டுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். பஞ்சாப் மாநிலத்திலே பிறந்த சுனாம் கிராமத்திலே பிறந்த டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் 1899 பிறந்தவர்தான் மாவீரன் புரட்சியாளன் உத்தம் சிங். 1919 ஏப்ரல் 13 இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாள். அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள். ஜெனரல் ஓ டயர் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தில் இருந்த பொழுது வெளியில் செல்ல வாய்ப்பில்லாத அந்த வளாகத்தில் இருந்த கிணற்றிலும் ஒரே வழியில் செல்வதற்காக முட்டி மோதிக்கொண்டு வெளியேற முடியாத அந்த வளாகத்தில் நடந்த கூட்டத்தில் ஜெனரல் டயர் பிறப்பித்த உத்தரவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலே பல நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஆசிரம தோழர்களோடு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் தான், ஒரு இளைஞன் தான் மாவீரன் புரட்சியாளன் உத்தம் சிங். பிறக்கிற பொழுதே சுதந்திர கனல் தன்னுடைய இரத்தத்தில் வேரூன்ற வளர்ந்த ஒரு இளைஞன். எப்படி மாவீரன் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தன்னுடைய 23 வயதிலே இந்த தேசத்திற்காக தூக்குக்கயிறை முத்தமிட்டார்களோ அதை போலவே உத்தம் சிங் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளன். தன்னை சோசலிச குடியரசு கட்சியில், இந்திய பணியாளர் சங்கத்தில், கதர் கட்சியிலெல்லாம் சேர்ந்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பிரிட்டானிய அரசை வெளியேற்றுவதற்காக மாபெரும் ஒரு புரட்சியாளனாக வலம் வந்தவன். 1919 ஏப்ரல் 13 அன்று அந்த சம்பவத்தை நேரில் கண்ட அந்த இளைஞன் எந்த வழியிலும் இந்த ஜெனரல் ஓ டயரை நான் சுட்டு கொன்றே தீர்வேன் என்று கங்கணம் கட்டி பழிக்கு பழி வாங்குவேன் என்கின்ற உணர்ச்சியோடு ஆப்பிரிக்கா, நைரோபியா, பல்வேறு நாடுகள், ஜெர்மனி என்று பல நாடுகளுக்கு வெள்ளைக்காரருடைய கண்களிலே மண்ணை தூவி பல நாடுகளுக்கு பயணம் செய்து இறுதியில் பிரிட்டிஷ் சென்று லண்டன் மாநகரிலே அந்த ஜெனரல் டயரை 21 ஆண்டுகள் கழித்து ஒரு மாபெரும் சபை கூட்டத்திலே பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் டயர் பேசுவதற்கு வருகிற பொழுது நம்முடைய புரட்சியாளன் உத்தம் சிங் ஒரு புத்தகத்தை ரிவால்வர் போல வெட்டி அதில் ரிவால்வரை சொருகி மேடை ஏறுவதற்கு முன்பாக அந்த ஜெனரல் டயர் படுகொலைவாதி மேடை ஏறுவதற்கு முன்பாக 2 முறை சுட்டதில் அங்கே இறந்து மடிகிறான். 42 நாட்கள் சிறையிலே உண்ணாவிரதம் உத்தம் சிங். 42 நாட்கள் கழித்து இதே நாளில் ஜூலை மாதம் 31, 1940 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறை வளாகத்திலேயே உடல் அடக்கம் செய்யப்பட்டார். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கங்கணம் இருக்கும். பல்லாயிரக்கணக்கானோர் சுதந்திர தேசத்தினுடைய விடுதலைக்காக கூடியிருந்த வளாகத்தில் தப்பிச் செல்வதற்கு வழியின்றி அவன் பிறப்பித்த உத்தரவால் செத்து மடிந்த நிகழ்ச்சியை பார்த்து வேதனைப்பட்ட இளைஞன் உத்தம் சிங் 21 ஆண்டுகள் இதற்காக பயிற்சி எடுத்து பொறுமையாக இருந்து பல்வேறு அரசு அதிகாரிகள், இராணுவங்களை எல்லாம் தாண்டி அவ்வளவு பொறுமையாக பயிற்சி பெற்று அதே இடத்திற்கு சென்று அவருடைய நாட்டிலே வைத்து தலைமையிடத்தில் வைத்து அவனை சுட்டு கொன்றான் என்று சொன்னால் மாபெரும் புரட்சியாளன். அந்த வீர உணர்வு இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில், இன்றைக்கு எதை சாதனை என்று சொல்கிறார்கள் இளைஞர்கள்? சினிமா மூலமாக ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களை பாராட்டி விடுகிறார்கள். அந்த யோகத்திலே அமைச்சர்களாகிவிட்டால் அவர்கள் சாதனையாளர்கள் என்று இளைஞர்கள் கொக்கரித்துக் கொள்கிறார்கள். அதுவல்ல சாதனை. இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த உத்தம இளைஞர்கள், உத்தம் சிங்கை போன்றவர் பல்வேறு இளைஞர்கள் இருக்கிறார்கள். 1927 பகத்சிங் சொன்னதுக்காக இந்தியாவுக்கு வாராரு இதே உத்தம் சிங். இந்த நாட்டில் பகத்சிங்கோடு இணைந்தும் சில காலம் பணியாற்றுகிறார்.
பின்பு ஜெர்மனி போகிறார் காஷ்மீர் வழியா. 1934 லண்டன் போகிறார். அப்போ 1940 மார்ச் 13 நினச்சி பாருங்கள், மார்ச் 13 ஏப்ரல் 1919 அதே நாள் ஏப்ரல் 19, அதாவது ஏப்ரல் 13 1919 எப்படி ஜாலியன் வாலாபாக் அந்த 13ஆம் தேதி நடந்ததோ அதே போல் 21 ஆண்டுகள் கழித்து 1940 மார்ச் 13 அந்த 13ஆம் தேதி காத்திருந்து நீண்ட நடைய பயணம் செய்து தன் உயிரை துச்சமென மதித்து அந்த ஜெனரல் டயரை சுட்டு கொண்டான் என்று சொன்னால் எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு பெரிய தியாக உணர்ச்சி வேணும், எவ்வளவு பெரிய விஷயம். அவனுடைய நாட்டிலே போய் அவன் நடத்தக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி பல அமைப்புகள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டரங்கில் லண்டன் நகரில் அவனை சுட்டு கொள்ளணும்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு இந்த நாட்டின் மீதான பற்று இருக்க வேண்டும். இன்றைக்கு நாட்டின் மீதான சிந்தனையை சிந்திப்பதற்கு கூட 1 மணி நேரம் இளைஞர்கள் கூடுவதற்கு சிறிதும் தயாராக இல்லை. அவர்கள் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் டெலிஃபோனில் மூழ்கி இருக்கிறதுக்கு ரெடி, எத்தனை மணி நேரம் வேணாலும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் மூழ்கி இருக்கிற ரெடி, எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சினிமாவிலும் சீரியலும் மூழ்கி இருக்க இந்த தேசம் ரெடியாக இருக்கிறது. இந்த இளைஞர்கள் ரெடியாக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். சுதந்திர கனலை நமக்கு தந்த வீர வரலாற்றையோ படிப்பதற்கு கூட, அதை கலந்து ஆய்வு செய்வதற்கு கூட, நல்லவர்கள் கூடுகிற இடத்திற்கு கூட 10 நிமிடம் காத்திருக்க முடியவில்லை. 10 நிமிடம் அமர்ந்திருந்தால் 10 முறை இழந்து செல்கிறார்கள் டெலிஃபோன் மணி அடிப்பதால். அப்படிப்பட்ட ஒரு உத்தம புரட்சியாளர் உத்தம் சிங்குடைய நினைவு நாளில் இளைஞர்கள் எதிர்காலத்திலாவது வீர உணர்வோடு, இந்த தேசத்தை பற்றிய சிந்தனையோடு, இந்த தேசத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிற தலைவர்கள் நமக்கு தந்த சுதந்திரத்தை நாம் சரியான பாதையில் இந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக பயன்படுத்துவதற்கெல்லாம் நாம் ஒன்று கூட வேண்டும். நம்முடைய சிந்தனை தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் தேசத்தினுடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்குமாக இருக்க வேண்டும். நினச்சி பாருங்கள், இன்னைக்கு இளைஞர்கள் என்ன சூழலை, முற்றிலும் போதை, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்கே பார்த்தாலும் திருட்டு, சமுதாயத்தில் யாரும் அமைதியாக பயணம் செய்ய முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு இளைஞர்கள் உத்தம் சிங் போன்றவர்கள் நினைச்சு பாருங்கள், அதே தேதியை குறித்து வச்சு பின்னால் நீதிமன்றத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், நீதிமன்றத்தில் உத்தம் சிங் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்துகிற பொழுது, நான் அவரை கொல்ல வேண்டும் என்று பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், அந்த சந்தர்ப்பம் அமைந்தது என்று தைரியமாக சொன்னார். சிறையில் தள்ளுறாங்க, தூக்கு தண்டனை விதிக்கப்படுது, 42 நாள் சிறையில் உண்ணாவிரதம். அதுக்கு சிறை வளாகத்திலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. 1974 பின்னீடு சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்தியாவுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அந்த உடல் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டு பஞ்சாப் மாநிலத்தில் அவருடைய சொந்த கிராமமான சுனாம் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டு சட்லஜ் நதிக்கரையில் கரைக்கப்பட்டது. 40 இறக்குறாரு. 34 ஆண்டுகள் கழித்து அவருடைய உடல் இங்கே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் இது எத்தனை பேருக்கு இந்தியாவில் இளைஞர்களுக்கு உத்தம் சிங்கை தெரியும், உத்தம் சிங்கோட வரலாறு தெரியுமா, உத்தம் சிங்கை பற்றிய நினைவு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியாளனாக இருந்திருக்க முடியும். அப்படியெல்லாம் இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த தேசத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கக்கூடிய வகையிலே குடும்ப உறவுகளை, குடும்ப உணர்வுகளை மதிக்கிற வகையில், சமுதாயத்தை மதிக்கிற வகையில் இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே உத்தம் சிங்குடைய நினைவு நாளில் அவருடைய வீரத்தை போற்ற வேண்டும். இளைஞர்கள் இதுபோன்று தேச சிந்தனையோடும் சமுதாயத்தை கட்டமைக்கிற வழியில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.